தப்பானு தோணுது. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்படி பண்றதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். சம்பந்தம் இல்லாம வந்த இடத்துல சூர்யா மகா ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் ரவுடிங்க தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா இதுல ஏதோ பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா அப்புறம் அந்த ரவுடிங்க அதிரடியா இவங்களை அடிக்கிறது ஒதுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்படி ஏதாவது பண்ண போய் நம்ம பசங்க உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ற சித்ரா? இப்படி ஆளுங்களை கடத்துறதே பணத்துக்காக தான் இருக்கும். நிச்சயமா நம்ம நம்பர் யாராவது புடிச்சு அவனுக்கு கால் பண்ணுவானுங்க பாருங்க. அதனால நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். அது மட்டும் இல்ல மாமா, இந்த நேரத்துல நம்ம போலீஸ் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அழகி விஷயம் வெளியில வரும். அது பப்ளிக் ஆகும். அப்படி வெளியில வந்துச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் தேவையில்லாத அசிங்கம் பாருங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு போலீஸ்க்கு போறத பத்தி முடிவெடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சூர்யா தப்பு பண்ணானா இல்லையான்னு எதுவுமே தெரியாத சூழ்நிலையில ஏதாவது அசிங்கமா வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதை நம்மளால சரி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது தான் எனக்கு சரின்னு படுது. என்னது விட்டு பிடிக்கிறதா? அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆட என்னங்க நீங்க நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். ராமரை உட்கார்ந்து மிக்சர் சாப்பிட்டு யோசிக்கிற நேரம் இது இல்ல. அதிரடியா இறங்கி அவங்களை காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் யோசிங்க. என்ன நீங்க ஒரு ஆள் போய் அந்த ரவுடிங்க எல்லாம் அடிச்சு உதைச்சு சமாளிச்சுவீங்களா? எவ்வளவு பெரிய கழுதை வந்தாலும் சரி, தாய் கோழி தன்னோட குஞ்சுகளை காப்பாத்துறதுக்காக எப்படி போராடுன்னு தெரியுமா? அந்த நேரத்துல எங்க இருந்து அதுக்கு அப்படி ஒரு சக்தி வருதுன்னு தெரியாது. ஆனா அந்த சக்தி கடவுள் கொடுக்கிறது. அதே சக்தியை என் பொண்ணுங்களையும் மாப்பிள்ளையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு அந்த கடவுள் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஒருபடியா ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்து உட்காந்து பிக்சர் சாப்பிடுற ஐடியா கொடுக்குறீங்களா? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் சொல்றது தயவு செஞ்சு கேக்குறீங்களா? இந்த ஒரு விஷயத்துலயாவது சரிங்க, நீங்க சொன்ன வழிக்கே நான் வரேன். ஒருவேளை அவனுக்கு மிரட்டி பணத்தை கேட்டு நாமளும் கொடுக்குறோன்னே வச்சுக்கோங்க. அவனுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு என் பொண்ணுங்களையும் மாப்பிள்ளையும் ஏதாவது பண்ணிட்டா அது உங்களால வீட்டு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க.